Okay, so today's class is about waves, அதாவது representation of waves. Okay, so last class வந்து உங்களுக்கு அந்த wave motionக்கான basics வந்து பார்த்தோம். So what is mean by wave motion, and then அதுல இருந்த classifications, பேசிக்கான classifications பார்த்தோம். ஞாபகம் just ஒரு glance கொடுத்துடலாமா? Okay, so last class பார்த்தீங்க அப்படின்னாக்கா what is mean by wave motion. First basic idea, just ஒரு one line. Wave motion அப்படிங்கிறது என்னது? Particle in a medium vibrates about its mean position. அப்போ அந்த வைப்ரேஷனோட இம்பாக்ட்னால உங்களுக்கு என்ன டிரான்ஸ்ஃபர் ஆகுது பார்த்தீங்கன்னா எனர்ஜி அண்ட் மொமெண்டம். அப்போ இங்க வந்து என்ன ஆகுதுன்னா வேவ் மோஷன்ல பார்ட்டிகல்ஸ் எக்ஸிக்யூட் எஸ்ஹெச்எம். இதோட இம்பாக்ட்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எனர்ஜி அண்ட் மொமெண்டம் வந்து என்ன ஆகுது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த பேஸ் ஐடியா ஆஃப் வேவ் மோஷன். ஓகே, இதுல வந்து நெக்ஸ்ட் டாபிக்கா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன்ல ஹவு இட் இஸ் கிளாசிஃபைட் பேசிக்லி வேவ்ஸ் வந்து எப்படி பேசிக்கா கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க, என்ன லாஜிக் வச்சு. புரியல. பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிஷன் இல்ல, அது ஆக்சுவலா வந்து நம்ம ஒரு லாஜிக் வச்சிருக்காங்க. தட் இஸ் மீடியம் ஆஃப் ப்ரொபகேஷன். ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மீடியம் ஆஃப் ப்ரொபகேஷன், மீடியம் ஆஃப் ப்ரொபகேஷன் அண்ட் தென் direction of vibration, அப்புறம் இந்த டைமென்ஷன்ஸ் பேஸ் பண்ணி that is one dimension or two dimensions, அப்புறம் லாஸ்டா propagation of energy. ஸோ இந்த மாதிரி வந்து சில பேசிக் கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் லாஸ்டா என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ். அது பேசிக்கா கேரக்டர்ஸ் என்னென்ன ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்க பார்ப்போம். பேசிக் கேரக்டர்ஸ். ஸோ அந்த பார்ட்டிகல் கான்செப்ட் பார்த்தோம்னா தட் இஸ் எஸ்ஹெச்எம். அங்க இருக்க எல்லா பார்ட்டிகளும் என்ன மோஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இருக்கும். அப்போ நீங்க எஸ்ஹெச்எம்ல படிச்சா அந்த எல்லா ஈக்குவேஷன்ஸும் இதே இங்க என்ன ஆகும் அப்ளிகேபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் வில் எக்ஸிக்யூட் எஸ்ஹெச்எம். இதோட இம்பாக்ட்னால உங்களுக்கு என்ன ஆகுது வேவ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அது இல்லாம ரெண்டு கான்செப்ட் பார்த்துப்பீங்க, V of P அண்ட் தென் கேபிட்டல் V. ஞாபகம் இருக்கா? V of P அப்படின்றது என்னது? வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல் வெலாசிட்டி. கேபிட்டல் V அப்படின்றது என்னது? வேவ் வெலாசிட்டி. அப்போ உங்களுக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மீன் போர்ஷன் வைப்ரேட் ஆகிற ஸ்பீடு வந்து நம்ம பார்ட்டிகல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த வைப்ரேஷனோட இம்பாக்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது உங்களுக்கு. அந்த டிரான்ஸ்ஃபரோட வெலாசிட்டி நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா வேவ் வெலாசிட்டி. ரெண்டுமே என்ன இருக்காதுன்னா ஈக்குவலா இருக்காதுன்னு ஒரு கண்டிஷனான பிரச்சனை. ஞாபகம் இருக்கா? ரெண்டு ஈக்குவலா இருக்க போறது கிடையாது. இதெல்லாம் வந்து பேசிக் பாயிண்ட்ஸ். ஓகே, இது அப்படியே வச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஹவு டு ரெப்ரசென்ட் வேவ். ஸோ இன்னைக்கு கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்டேஷன். ஸோ ரெப்ரசென்டேஷன் ஆல்ரெடி நம்ம இன்னொன்று என்னன்னாக்கா எஸ்ஹெச்எம்னு சொல்லிட்டாங்க. பார்ட்டிகல் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அப்போ அங்கே எஸ்ஹெச்எம்ல படிச்ச அந்த எல்லா ஃபேக்டர்ஸும் இங்கே என்ன அப்ளிகேபிளா இருக்கும். ஸோ அதோட பாயிண்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட். What is mean by amplitude actually? Amplitude. இல்ல எக்ஸ்ட்ரா இங்க நிறைய டேர்ம்ஸ் வந்து படிப்போம். அங்க படிச்ச அதே வேரியேஷன் பட் இன்னும் சில ஃபியூ டேர்ம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அது என்னன்னு பாத்துக்கலாம். So what is mean by amplitude here? யூசுவலா என்ன டிஃபைன் பண்ணுவீங்க? ஆம்ப்ளிடியூட் என்ன டிஃபைன் பண்ணுவீங்க? அது ரெப்ரசன்டேஷன். Just asking about definition. Maximum displacement. அப்ப amplitude அப்படினாக்கா சிம்பாலிக் எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னாக்கா max displacement. சிம்பிள் டேர்ம் வந்து சொல்லலாம். மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸிக்யூட்டட் பை தி பார்ட்டிகல். நம்ம வைப்ரேட் ஆகுற மீன் போர்ஷன் வந்து எக்ஸ்ட்ரீம் போர்ஷனுக்கு அந்த மேக்ஸிமம் வேரியேஷன் தான் உங்களுக்கு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லலாம். தி நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் தி ஃப்ரீக்வென்சி. ஸோ வாட் இஸ் மீன் பை ஃப்ரீக்வென்சி? number of oscillations or number of cycles per second produced per second. ஸோ இது நீங்க என்ன சொல்லுங்க அப்படின்னாக்கா ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவீங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா பீரியட் அப்படின்னு டிஃபைன் பண்ணிப்போம். டைம் பீரியட் ஞாபகம் இருக்கா? ஓகே, நான் நெக்ஸ்ட் கனெக்ட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டைம் பீரியட். ஸோ வாட் இஸ் டைம் பீரியட்? கேபிட்டல் T ஹியர். வாட் இஸ் டைம் பீரியட்? அது அப்புறம் போடலாம், ஃபார்முலா அப்புறம் போடலாம். வாட் இஸ் த டெஃபினிஷன்? டைம் பீரியட்னா என்ன? திரும்ப time takes to by 1 second.
time taken time taken okay time taken to complete one oscillation அந்த ஒரு அதாவது ஒரு கம்ப்ளீட் வேவ் ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குமோ தட் இஸ் கால்ட் அஸ் வாட் பாத்தீங்கன்னாக்கா டைம் பீரியட். அப்போ டைம் டேக்கன் ஃபார் ஒன் ஆசிலேஷன், ஸோ இட் இஸ் டைம் டேக்கன் ஃபார் ஒன் ஆசிலேஷன், ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டைம் பீரியட். ஓகே, அப்போ இந்த மாதிரி வேரியேஷன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. இப்போ இந்த ஃபார்முலா இங்க கனெக்ட் பண்ணும், எஃப்ல வந்து கனெக்ட் பண்ணும். வாட் இஸ் மீன் பை எஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட் சொல்லிட்டாங்க. மேபி நான் வந்து ஒன் சைக்கிள் எடுத்துக்கிறேன். அப்போ அந்த ஒன் சைக்கிள் வந்து எடுத்த டியூரேஷன் வந்து டைம் பீரியட் ஆகிருந்துச்சு, தட் இஸ் தட் ஒன் செகண்ட். அப்போ இங்க எஃப் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணாக்கா எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒன் சைக்கிள், அதுக்கு எடுத்து டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டி. ஸோ திஸ் இஸ் சைட் டு பி another connect, another logical connect. ஓகே, ஸோ வந்து ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஆல்ரெடி முன்னாடி பார்த்ததுதான் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆர் ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்றீங்களா. ஆங்குலர் வெலாசிட்டி தட் இஸ் ரெப்ரசன்ட் பை தி டேர்ம் கால்ட் அஸ் வாட் ஒமேகா. ஸோ இங்க என்ன சொல்ல வராங்க ஆங்குலர் வெலாசிட்டி. வாட் இஸ் ஆங்குலர் வெலாசிட்டி defined as second first term. Omega is defined as okay. So ஒரு complete circle வந்து complete circle பார்த்துல it's nothing but it took some displacement for respect to time. So நீங்க generalize என்ன பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா omega is equal to it is theta divided by t. Okay, so இந்த நீங்க ஒரு கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளவு ஆங்கிள் எடுத்துக்கோங்க யூசுவல். ஸோ 360 அப்படின்னும் போது இந்த ரேடியன் ஃபார்ம் இட் இஸ் equal to 2π. அந்த ரெஸ்பெக்டிவ் டைம் வந்து உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் டி. ஸோ அப்போ ஒமேகாவோட ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2π ஓவர் கேபிட்டல் டி. ஸோ நம்ம இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒமேகாவை இன்னும் சிம்பிளிஃபை இன்னொரு சில வேரியேஷன் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கு 1/t ஓட ரிசல்ட் என்ன எஃப். ஸோ அப்போ ஒமேகா இஸ் ஆல்சோ ஈக்குவல்ஸ் டு 2π டைம்ஸ் ஆஃப் எஃப். ஸோ அப்போ இந்த பார்ட் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. Angular frequency that is angular velocity in terms of frequency part. Okay, so next thing is phase ஞாபகம் phase number one கொடுத்துருங்க terms 1 2 3 4 and then fifth term is said to be phase. phase நம்ம சிம்பாலிக்கா என்ன பண்ணணும்னாக்கா இந்த phi அப்படின்ற சிம்பிளை யூஸ் பண்ணுவோம். not only phi actually இது இனிஷியல் phase தான் ஸ்பெசிஃபிக்கா அந்த phi ல சொல்லுவோம். So what is mean by phase actually? Phase na enna? Particular period of time. பாருங்க SHM ல what is mean by phase? Phase is nothing but what? அது இன்ஸ்டன்டேனியஸா அந்த பர்டிகுலர் டைம்ல என்ன ஆங்கிள் அப்படின்னு சொல்றது தான் வந்து என்ன அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் phase ஆகும். அதப்போ பட் phase அப்படின்னா சிம்பிளா என்ன பாத்தீங்கன்னா இட் இஸ் நதிங் பட் ஆங்குலர் ரெப்ரசன்டேஷன் ஆர் இட் இஸ் நதிங் பட் சிம்பிளி ஆங்கிள் பார்ட் இஸ் எது phase. நீங்க லாஸ்ட் கிளாஸ் என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒமேகா டி பிளஸ் ஆர் மைனஸ் 5. இது வந்து ஃபேஸ் பார்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இதுல அந்த ஒமேகா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தட் இஸ் ஒரு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அண்ட் தென் டி இஸ் டு பி பர்டிகுலர் டைம். அப்ப அந்த டோட்டல் ஃபேக்டர் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ஃபேஸ். இன்ஸ்டன்டேனியஸ் ஃபேஸ். இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஃபேஸ்ல இந்த பார்ட்டுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் வாட் இனிஷியல் ஃபேஸ். அந்த யூசுவலா அந்த மோஷனோட பிகினிங்ல வந்து ஆங்குலர் ரெப்ரசன்டேஷன். பட் இங்க லாஜிக்கலா பாருங்க. ஸோ திஸ் இஸ் a particle, ஒரு சிங்கிள் பார்ட்டிகல் என்ன இட் வைப்ரேட்ஸ் அபவுட் இட்ஸ் மீன் பொசிஷன். வைப்ரேட் அபவுட் இட்ஸ் மீன் பொசிஷன். இப்போ இதோட இம்பாக்ட்னால என்ன ஆகுது உங்களுக்கு என்ன ஆகுது வேவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா. அப்போ இங்க இந்த பார்ட்டிகளோட பொசிஷன் டைமை பொறுத்து மட்டும் மாறல, அந்த பொசிஷன் என்ன ஆகுது சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம். ஏன்னா இனிஷியலா கொடுத்துருந்தது என்ன எக்ஸ்பிரஸ் இதை நம்ம SHM பார்த்து அங்க வந்து என்ன ஆகுனாக்கா பார்ட்டிகல் வைப்ரேட் அபவுட் இட்ஸ் மீன் பொசிஷன். அங்க அதோட மீன் பொசிஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். பட் இங்க பொசிஷன் வந்து டைம் மட்டும் சேஞ்ச் ஆகுது. அந்த பார்ட்டோட ஏரியா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ இட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன் ஆல்சோ. பொசிஷன் மீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன் ஆஸ் வெல் அஸ் வாட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ நம்ம இங்க வந்து நியூ ஃபேக்டர் வந்து இங்க இன்வால்வ் பண்றோம். அப்போ அது ஹோல் ஃபேஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்க. இட்ஸ் நதிங் பட் ஒமேகா டி மைனஸ் a ஆஃப் எக்ஸ். ஓகே, பிளஸ் ஆர் மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் டோட்டல் ஃபேஸ். ஓகே, இப்போ இந்த ஃபேஸை நீங்க கம்ப்ளீட்டா இந்த பார்ட் இருக்குல்ல அங்க எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இட் இஸ் கால்ட் அஸ் வாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஃபேஸ். இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஃபேஸ் இந்த ஃபேஸுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் சேம் டெஃபினிஷன் இனிஷியல் ஃபேஸ் அதாவது வேரியேஷன்.
இப்போ இங்க எக்ஸ்ட்ரா இன்வால்வ் ஆகிருக்க டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கே ஆஃப் எக்ஸ். அப்போ நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அப்போ இதுல இருக்க அந்த ஒமேகா டி அப்படின்றது வந்து வேரியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, ஆங்குலர் வேரியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ இதுல இருக்க அந்த கே டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வேரியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன். ஓகே, எக்ஸ்ட்ரா வரது இந்த ஃபேக்டர் தான். அது கேன்றது நான் என்ன சொல்றேன் நெக்ஸ்ட் டெஃபினிஷன். ஸோ சிக்ஸ்த் பாயிண்ட், தட் இஸ் கால்ட் அஸ் வாட் அப்படின்னா வேவ் நம்பர் ஆர் ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட். ஓகே, மேபி ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட் யூஸ்வலாக நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, கே அப்படின்னு சிம்பிளாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே நான் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன், ஃப்ரீக்வன்சி மாதிரி தான் ஃபேக்டர். ஆக்சுவலாக ஃப்ரீக்வன்சி என்ன மீனிங் இது? நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் per second. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வேவ் லென்த் என்ன ஞாபகம் இருக்கா? வேவ் லென்த் பேசிக்கா தெரியும், நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். ஓகே, நான் இங்க 7th பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ வாட் இஸ் மீன் பை வேவ் லென்த்? ரெப்ரசன்டேஷன் இஸ் said to be lambda. What is the definition of wave length? Length of the wave. So length of the wave is said to be என்னன்னு பாத்தீங்கன்னா வேவ் லென்த். ஒரு கம்ப்ளீட் வேவ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த சர்க்கிள் சொல்றீங்கல்ல, வேவ் மோஷன் நம்ம சர்க்கிள் மோஷன் அனலைஸ் பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளோட லென்த் வந்து நம்ம என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா வேவ் லென்த் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளி உங்களுக்கு சிம்பிள் டெஃபினேஷன் என்ன பண்ணீங்கன்னா இட் இஸ் நதிங் பட் லென்த் ஆஃப் தி வேவ். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் வேவ் லென்த். இப்போ இந்த பார்ட்டை இங்க கனெக்ட் பண்ணலாம், ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட் வந்து கனெக்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா இங்க நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட், அங்க அது பாருங்க அப்படியே அந்த டெஃபினேஷன் மாறும். நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ், என்ன சைக்கிள்ஸ் அப்படின்றது ஒண்ணு இல்லை, வேவ்ஸ் தான் டினோட் பண்றோம். பர் யூனிட் லென்த். டைம் கூட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னாக்கா, அதாவது உங்களுடைய நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து டைம் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரீக்வன்சி. லென்த்ல கம்பேர் பண்ணீங்க, ஒரு யூனிட் லென்த்ல எவ்வளவு வேவ்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட். நீங்க அன்னைக்கு வந்து பார்த்துட்டு சொன்னீங்க என்ன ஃபார்முலா என்ன, k ஈக்குவல் டு இட் இஸ் 2π ஓவர் லாம்டா. ஏன் வந்து 2π ஓவர் லாம்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆங்குலர் பார்ட் ஒரு கம்ப்ளீட் வேவ் ஆச்சா, இட் இஸ் said to be 2π. அந்த யூனிட் லென்த் அப்படின்றது நான் வேவ் லென்த். அப்போ அது எவ்வளவு ஃபேக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் said to be k அப்படின்னு. ஸோ இட் இஸ் ஆல்சோ லாஜிக்கல் கனெக்ட். இந்த ஃபார்முலா தேவைப்படும், இந்த ஃபார்முலா தேவைப்படும். நல்லா பாருங்க, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அங்க என்ன பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு லாம்டா தட் இஸ் லென்த். ஸோ 8th டாபிக் அப்படியே பாத்தீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் வேவ் நம்பர். ஓகே, ஸோ வேவ் நம்பர் யூஸ்வலா இந்த மாதிரி சிம்பிளாக எக்ஸ்பிரஸ் பண்ண வச்சுங்களேன், சம் நியூ பால். ஆக்சுவலாக ஃப்ரீக்வன்சியுமே வந்து நீங்கள் எஃப் யூஸ் பண்ண மாட்டீங்க. சில புக்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, நியூ கிரீக் ஆல்பபெட் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த நியூ மேலே ஒரு பார் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கக்கா இட் இஸ் கால்ட் அஸ் வாட், வேவ் நம்பர். ஸோ வாட் இஸ் டெஃபினேஷன் ஆஃப் வேவ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் வேவ் லென்த். இட் இஸ் நதிங் பட் வாட் அப்படின்னா 1 divided by lambda. ஸோ இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ் நம்பர் அப்படின்ட்டு. ரெசிப்ரோக்கல் ஆஃப் வேவ் லென்த் இஸ் said to be வேவ் நம்பர். ஸோ இதே மாதிரி அனதர் டெர்மினாலஜி நம்ம இப்போ வந்து அந்த ஃபேஸ், ஆம்பிளிடியூட், ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியட், தட் இஸ் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இப்போ அந்த ஃபேஸ் ஆங்கிள் இந்த பார்ட்லாம் எடுத்துறீங்களா, ஆம்பிளிடியூட், ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியட் அண்ட் தென் ஃபேஸ் ஆங்கிள். இப்போ இதே பார்ட் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா அந்த ஆஃப்செட் ஆகிற பார்ட்டிகுலருக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 9th ஃபேக்டர் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, நீங்கள் என்ன பண்ண அப்படின்னாக்கா சிம்பாலிக்கா y அப்படின்ற ஃபேக்டரில் எக்ஸ்பிரஸ் பண்ணிங்களா. சேம் சினாரியோ எடுத்துங்க, தட் இஸ் நம்ம கிராஃபிக்ல அந்த மாடல் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் யோர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் யோர் எக்ஸ் ஆக்சிஸ். இங்க பொசிஷனை பொறுத்து மட்டும் பார்ட்டிகல் மாறல, என்ன ஃபேக்டர் பொறுத்து மாறிட்டு இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைம். பிகாஸ் அந்த மீன் போர்ஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும், அதோடைய ஃபேக்டர் வந்து என்ன ஆகும், டிஸ்பிளேஸ் தான் ஆகும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் 2 ஃபேக்டர்ஸ், தட் இஸ் எக்ஸ் கமா டி. அதான் இந்த சாப்டர்ல டைம் பதிலா இல்ல 2 ரெப்ரசன்டேஷனுமே எடுத்து போன்றேன், புரியுதா? அதாவது பார்ட்டிகல் வந்து டைம் பொறுத்து ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும், அதோட எனர்ஜி என்ன ஆகுனாக்கா டிஸ்பிளேஸும் ஆகும். அப்போ என்ன ஆகுதுனாக்கா 2 ஃபேக்டரையும் அதில் வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த பார்ட்டிகளுடைய இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபேக்டர் நம்ம என்ன எப்படி மேத்தமெட்டிக்கலாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு பாருங்க. ஸோ தட் இஸ் y ஈக்குவல் டு ஆம்பிளிடியூட் ஆஸ் வாட், a. எல்லாமே ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனா சைன் ஆஃப் ஒமேகா டி, இது ஜென்ரல் ஃபார்ம், இது எஸ்ஹெச்எம்ல. இப்போ என்னன்னாக்கா இட் இஸ் said to be நெகட்டிவ் k ஆஃப் x. ஞாபகம் இருக்கா, அந்த ஃபேஸ் ஆங்கிள் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இந்த ஃபேக்டர் யூஸ் பண்ணணும். அப்புறம் எய்தர் இட் இஸ் said to be ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. நம்ம ஜஸ்ட் ஃபார் சிம்பிளிஃபிகேஷன் என்ன பண்ணணும், அந்த 5 ஃபேக்டர் வந்து 0 அப்படின்னு அசூம் பண்ணிப்போம். இதுதான் பேசிக் ஈக்குவேஷன். இந்த லாங் ரிசல்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கான கீ ஈக்குவேஷன். தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் எனி இன்ஸ்டன்ட், ஆம்பிளிடியூட், தட் இஸ் இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், திஸ் இஸ் வேரியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன் வித் இனிஷியல் ஃபேஸ். இந்த டோட்டல் ஆங்கிள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட சிம்பிளிஃபிகேஷனுக்காக இந்த ஃபேக்டர் 0 எடுத்துக்கலாம்.
Okay, simplification காக 0 எடுத்துட்டீங்கன்னா you'll be getting the result as y equal to a sin of omega t minus of k of x. So this is a factor. இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா some multiple forms வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அது அப்புறமா போயிட்டு அந்த ஃபார்ம்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். நீங்கள் லாஸ்ட்டாக SHM பார்க்கும்போது dy by dx ஃபேக்டர் வந்து படிச்சிருக்கீங்க. That is variation of one with respect to another. That is displacing with respect to, differentiating with respect to time. இங்க இந்த y அப்படின்றது எத்தனை ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணிருக்கு? அப்ப நீங்க வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம பாத்தீங்கன்னா டோன்னு சொல்லியிருப்பாங்க இந்த ஃபேக்டர். என்ன மீனிங் அதுக்கு? வாட் இஸ் டெஃபினிஷன்? ஆர்டினரி டி அப்படின்னு போடுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன ஐடியா? இல்ல ப்ராசஸ் அதே தான், டிஃபரன்ஷியேட் தான். ஆனா தேர் இஸ் அ மைனர் டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த டி ஃபேக்டருக்கும் இந்த டோ ஃபேக்டருக்கும். இங்க சரி, ஓகே, நான் சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் வந்து பண்றேன். இந்த ஒய்யை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? யூஸ்வலா பாத்தீங்கன்னாக்கா SHM பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் லைக் திஸ் y of t அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணுவோம். இங்க அப்படி கிடையாது. இட் இஸ் நதிங் பட் y of x, t. புரியுதா? y of x, t. That is y is function of what அப்படின்னா two variables. அப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன பண்ண முடியும்னா அதாவது y அப்படின்றது டிபெண்ட்ஸ் அப்பான் 2 அப்படிங்கும்போது we have to use a differentiation called partial differentiation. ஓகேவா? பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, யூஷுவல் டிஃபரன்சியேஷன் ப்ராசஸ் தான். ஒரு ஃபேக்டர் பத்தி நீங்க வேரியேஷன் கால்குலேட் பண்ணும்போது இன்னொரு ஃபேக்டர் நீங்க என்ன பண்ணுங்க? கான்ஸ்டன்ட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. அப்போ இந்த ஃபேக்டர் பத்தி வேரியேஷன் கால்குலேட் பண்ணும்போது இந்த ஃபேக்டர் என்ன பண்ணணும்? கான்ஸ்டன்ட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து ரெப்ரசன்டேஷன் வச்சுங்க, வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன். பட் நீங்க டிஃபரன்சியேஷன் படிச்ச அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே என்னது? சேம். அதுல இருந்து வேரியேஷன் சொல்றேன். ஓகே, அப்போ டோ y பை டோ t. ஓகே, ஸோ விச் ரிசல்ட்ஸ் இன் ஒரு வேரியேஷன் அப்படின்பாங்க. ஏ அப்படி தான் இருக்கும், சைன் என்னவா சேஞ்ச் ஆகும், காஸா சேஞ்ச் ஆகும். நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ இந்த ஃபேக்டர் என்ன ஆகக்கூடாது? டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அப்போ தேர்ஃபோர் இப்போ நம்ம இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா அந்த ஒமேகா மட்டும் வெளில வந்துடும். ஸோ இட் கெட்டிங் தி ரிசல்ட் as a omega cos of omega t negative of what? K of x. So we got some result. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கக்கா, this is said to be particle velocity because அந்த பார்ட்டிகல் வந்து வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு with respect to. This is called as particle velocity. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இங்கே பேசிக்கா SHM படிச்ச எல்லா விஷயமும் இங்கே அப்ளிகபிள். அப்போ what will be the maximum particle velocity? Vp max. What is the maximum particle velocity? This is particle velocity. And what is the maximum particle velocity in SHM? Generalized expression. SHM la maximum velocity enna? V max enna? What is the formula for V max? இல்ல அந்த டைம் ஃபேக்டர் இல்லாம தானே எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. ஞாபகம் இருக்கா? What is the maximum displacement of the particle in SHM? A. What is the maximum amplitude? That is called as amplitude. What is the maximum velocity என்னக்கா? இந்த ஃபேக்டர். That is a omega. அதே மாதிரி மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் படிச்சிருக்கீங்க ஞாபகம்? நெகட்டிவ் a omega ஸ்கொயர். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா யூஷுவலா இந்த ஃபேக்டர் வந்து எடுத்துங்க பிளஸ் ஆர் மைனஸ் a omega. பிளஸ் ஆர் மைனஸ் a omega. So this is a maximum particle velocity. அதுதான் அங்க என்னென்னலாம் படிச்சோமோ அது இங்கே அப்ளிகபிள். அவ்வளவுதான். ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த ஃபேக்டர் அகைன் இஃப் வி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு, ஸோ தட் இஸ் இது வந்து என்னன்னாக்கா டோ ஸ்கொயர் y பை டோ டி ஸ்கொயர். இதுக்கு என்ன அர்த்தம்? செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஐ வில் கெட் தி ரிசல்ட் as நெகட்டிவ் a omega ஸ்கொயர். இட் இஸ் சைன் ஆஃப் it is omega t minus k of x. Okay, அப்ப இதுக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா it's called as what? Particle acceleration. So this is your equation for particle acceleration. அப்ப maximum particle acceleration என்ன வரும்? So it is a AP maximum is said to be it is minus or plus a omega square. So this is your maximum particle acceleration. Okay. இப்போ எல்லாமே இந்த particle velocity define பண்ற factor. What is the definition for wave velocity? Wave velocity. ஸோ நம்ம சிம்பாலிக்காக எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம்? வேவ் வெலாசிட்டின்றது கேபிட்டல் வி. பார்ட்டிகல் வெலாசிட்டி நம்ம என்ன ஃபேக்டர் யூஸ் பண்ணிருப்போம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் வி ஆஃப் டி யூஸ் பண்ணிருப்போம். கேபிட்டல் வெலாசிட்டி கேபிட்டல் வி தான் வந்து வேவ் வெலாசிட்டி. அப்போ வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஃபார் சிம்பிள் டெஃபினிஷன் ஃபார் வெலாசிட்டி? வெலாசிட்டி என்ன? டிஸ்பிளேஸ்மென்ட் டைம். இப்போ இங்க வேவ் அப்படின்னும் போது வேவ் டிஸ்பிளேஸ் ஆகிற லென்த்துக்கு என்ன பேர்? வேவ் லென்த். அப்போ அந்த வேவ் லென்த்துக்கு ப்ரொடியூஸ் ஆகிற அந்த வேவ் லென்த் ப்ரொடியூஸ் ஆகிற எடுத்த டைம் அது ஃபேக்டர். அதுக்கு எடுத்துக்கிற டைம் கேட்குறேன். வேவ் லென்த் ஃபார்ம் ஆகிறதுக்கு எடுத்துகிற டைம், அதாவது ஒன் கம்ப்ளீட் லென்த் ஃபார்ம் ஆகிறது எடுத்த டைம் என்னது? டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ஆசிலேஷன் ஆர் ஒன் number of, so it is called as what? This time period. So it is simply capital T. Okay, so this is a base formula for particle wave velocity. So this is a factor for wave velocity and this is a factor for particle velocity. Particle velocity. இப்போ என்னன்னா we want to connect a relationship between wave and particle velocity. Relation between
V of P and capital B. So this is very important formula actually. ரெண்டு பேரும் நடுவில் என்ன லாஜிக்கல் கனெக்ட் இருக்கு அப்படின்னு. ஓகே, ஸோ நமக்கு சில வேரியேஷன்ஸ் தெரியும் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த ஒரு செட் டீலாம் இருக்குல்ல, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆங்குலர் நம்ம ஒமேகா இருக்கு பாருங்க, ஒமேகா ஃபேக்டரில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். வாட் இஸ் டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒமேகா? இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒமேகா, ஒமேகா ஈக்குவல் டு 2π/t. அப்போ t ஈக்குவல் டு வாட்? இது சிம்பிளி 2π/ω. ஸோ நம்ம அந்த லாஜிக்கல் கனெக்ட் நம்ம இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கனெக்ஷன் பிட்வீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த ஃபேக்டருக்கு இங்கே வாங்க, வி ஆஃப் பி அப்படின்றது என்னது? இட் இஸ் ∂y/∂t. இப்போ நம்ம இதே ஃபேக்டரை வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. we will be getting some logical connect. அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் அ கனெக்ட் பிட்வீன் பார்ட்டிகல் வெலாசிட்டி அண்ட் தென் wave velocity. So simply we will define ∂y/∂x. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இந்த ஃபேக்டர் என்ன வச்சுக்கணும்? கான்ஸ்டன்ட் வச்சுக்கணும். நான் என்ன சொல்லியிருந்தேன், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் யூஸ் பண்ணும்போது அங்கே வித் ரெஸ்பெக்ட் எந்த வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிள் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுவோம். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டி இருந்தது, அதனால டி மட்டும் ஆப்ரேட் பண்ணிருப்போம். அதனால ஒமேகா வந்து ஃபேக்டர் வெளில வந்துருக்கும். இப்போ இங்கே நீங்க என்ன பண்ணக்கூடாதுனாக்கா இந்த ஃபேக்டர் ஆப்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம், எக்ஸ் அப்படி மென்ஷன் பண்ணிருக்கோம். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த ஃபேக்டர் மட்டும் தான் வந்து ஆப்ரேட் பண்ணுவோம். ஆப்ரேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட்டிங் தி ரிசல்ட் as a சைனை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண வரும் உங்களுக்கு cos ஒமேகா t minus k of x அது அப்படியே வந்துடும். பட் we are differentiating with respect to x. அப்போ அந்த மைனஸ் k வந்து என்ன பண்ணணும், நம்ம வெளில எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இட் இஸ் சிம்பிளி -a times of k. ஓகேவா, அவ்வளோதான். இப்போ நீங்க இந்த ஃபேக்டர் அப்படியே பேரலா எழுதி வச்சுங்க. that is ∂y/∂t equal to it is a or it is simply omega a, it is cos of omega t minus of k of x. ஓகே, minus k of x. ஸோ நீங்க இந்த ரெண்டு ஃபேக்டர் நீங்க வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. ஓகே, while connecting these two factors, maybe இந்த ரெண்டு ஃபேக்டர் கேன்சல் ஆகிடுமா, இந்த a cos omega t கேன்சல் ஆகிடுமா. நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா it is ∂v/∂x, sorry y/∂x and then ∂y/∂t equal to it is negative k/ω. We will be getting the negative k/ω. இப்போ இந்த ஃபேக்டர் இங்க இருந்து எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பாருங்க. So that is we know that v equal to λ/t. அப்போ இந்த ஃபேக்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒமேகால எக்ஸ்பிரஸ் பண்ணா கேபிட்டல் v equal to λ divided by it is 2π/what 2π/ω. ஸோ நம்ம இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் λ/2π into ஒமேகா. இதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாமா? I'm just bringing that factor. இப்போ நான் ஒரு ஃபேக்டர் டிஃபைன் பண்ணி பாருங்க, ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு k. what is a factor? இல்ல 2π/λ. I mean அதுக்கு ஈக்குவல். அப்போ இங்க இருக்க λ/2π பதிலா நம்ம என்ன பண்ணலாம், அது 2π/λ. அப்போ λ/2π போது என்ன பண்ணுவீங்க, 1/k. அப்போ ஆன்சர் என்ன வரும்னாக்கா it is ω/k. அப்போ இது வந்து என்னன்னாக்கா this is your particle velocity in terms of λ and t and this is actual equation. ω/k தான் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா actual equation. அப்போ நீங்க இந்த ஃபார்முலாவை இங்க கனெக்ட் பண்ணுங்க. இப்போ என்ன ரிசல்ட் வரும் பாருங்க, உங்களுக்கு கனெக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும். ஸோ திஸ் இஸ் ∂y/∂x equal to இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, ω/k தான் கேபிட்டல் V. அங்க என்ன இருக்கு, k minus k by minus விட்டுருங்க, k/ω. அப்போ வந்து 1/v. So that factor is said to be it is -1 divided by v is nothing but ∂y/∂t. So this is our equation. That is a logical connect between particle and wave velocity. இன்னும் further அதை replace பண்ணணும் ஒன்றும் இல்லை, which implies that இங்கே ∂v/∂t I mean ∂y/∂t என்ன மீனிங், v of p. அப்போ இந்த ஃபேக்டர் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. that is you will be getting the result as v of p equal to negative capital V times of ∂y/∂x. So this is what இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பார்ட்டிகல் வெலாசிட்டி அண்ட் வேவ் வெலாசிட்டி. நிறைய சம்ஸ் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆப்ரேட் பண்ணணும். ஓகேவா, அது மட்டும் நல்லா பார்த்து தட்ஸ் இட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேவ் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டெர்மினாலஜிஸ். ஒரு சம் போடும்.